கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைத்திருப்போம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14-15 13 வாசிக்கிறேன். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்திலே பெறும்படியாகவும் இப்படியாயிற்று. பாருங்க, தேவன் நமக்காக எல்லாவற்றையும் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று வேதம் திட்டமாக குறிப்பிடுகிறது. அப்படி என்னெல்லாம் நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் பாருங்க. கம்யூனியன் ரொம்ப முக்கியமான ஒரு இது பாருங்க. தேவனுடைய பிக்கப்பட்ட சரீரமும் அவருடைய இரத்தமும் நம்ம பருகிறோம். ஆனால் சத்தியத்தின் வெளிப்பாடு நிமித்தம் நாம் பருகும் பொழுது சில பேர் கேட்குறாங்க, ஏங்க எனக்கு மட்டும் சில இது மாறவே மாட்டேங்குது, சில இது நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னா, சத்தியத்தின் வெளிப்பாடு உங்களுக்கு தேவையாக இருக்கிறது. நாம் முழுவதுமாக விசுவாசிக்க வேண்டியதாக இருக்கிறது. பாருங்க, அப்போஸ்தலர் காலத்தில் ஒருவர் இந்த மாதிரி வந்தார். அப்போ கம்யூனியன் தேவனுடைய பந்தியை கொடுக்கும் பொழுது சில பேர் சொல்கிறாங்க, எங்களுக்கு மட்டும் தேவனுடைய சுகத்தை பெற முடியாமல் இருக்கிறோமே, நாங்கள் என்ன செய்வது என்று கேட்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, தேவனுடைய வசனத்தை விவரித்து சொன்னார்கள் என்று இருக்கிறது. விவரித்து சொல்லும் பொழுது அவர்கள் ஆழமாய் கேட்டார்களா, கேட்ட சத்தியத்தின்படி பாருங்க ஞானஸ்தானத்தை எடுத்தார்கள். ஞானஸ்தானத்துக்கு எடுத்து தேவனுடைய பாருங்க பந்தியை எடுக்கும் பொழுது வீடுதோறும் அப்போதான் பந்தியை பவுல் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இப்போ எல்லார் வீட்டிலையும் வீடுதோறும் பந்தியை எடுக்கும் பொழுது யாரெல்லாம் வீட்டில் சுகவீனமா குறைவோடு இருந்தார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பலத்தினால் நிரப்பப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். இன்னைக்கு அதே போல பாருங்க, கர்த்தர் நமக்காக மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, அப்ப கல்வாரி சிலுவையில என்ன நடந்தது, என்னெல்லாம் நமக்காக தேவன் செய்திருக்கிறார் பாருங்க. இதெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு தடவையும் நாம் நினைக்கும்படி தேவன் என்ன பண்ணுகிறார், விரும்புகிறார். அது என்னங்க, நாங்கள் எல்லாத்தையும் கேட்டு முடிச்சிட்டோம், கல்வாரி சிலுவை குறித்து தெரியும், என்ன நடந்துச்சுன்னு தெரியும் அப்படி சொன்னீங்கன்னா, நான் சொல்லுகிறேன், என்னைக்குரிய வேத வசனத்தை கவனியுங்கள். என்ன நடந்தது கொஞ்சம் டீப்பா இன்னைக்கு உள்ள போக போறோம். திருப்போம், முக்கியமான வேத வசனங்களை திருப்போம். யோவான் எத்தனை தடவை வாசிருப்போம், இந்த வசனங்களை பார்ப்போம். யோவான் 18ஆம் அதிகாரம் பாருங்க. ஒவ்வொரு சுவிசேஷத்திலையும் பாருங்க யோவான் ஒரு மாதிரி எழுதி, யோவான் சிலதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறது முக்கியமானது. லூக்கா ஒரு சில வசனங்களை ரெக்கார்ட் பண்றாரு, அங்க என்ன நடந்துச்சுன்னு. மத்தேயு அங்க என்ன நடந்துச்சுன்னு அவருடைய பாணியில ரெக்கார்ட் பண்றாரு. ஆனா யோவான் ரெக்கார்ட் பண்ணும் பொழுது அவருடைய வசனம் இந்த மாதிரி இருக்கிறது. யோவான் 18:1 வசனத்தை பாருங்களேன். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீசரோடு கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது, அதிலே அவரும் அவருடைய சீஷரும் பிரவேசித்தார்கள். இங்க யோவான் எதற்காக கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்படின்னு என்று குறிப்பிடுகிறார் பாருங்க. எல்லாவற்றையும் தேவன் தோட்டத்துக்கு போனார் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கலாம் அவருடைய எழுதும் போதே பாருங்க. நீங்க நம்ம சொல்லும் போது சொல்ற பாருங்க, சில இடத்துல தேவன் கிறிஸ்தமணி தோட்டத்துக்கு போனாரு, அடிக்கப்பட்டாரு அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் பாருங்க. சுவிசேஷம் சொல்லும் பொழுதும் எதற்காக கிறிஸ்தமணி தோட்டத்துக்கு போனார் எல்லாம் தெரியும். ஆனா யோவான் இங்கு ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய வார்த்தையை கவனிங்க. இயேசுவிகளை சொன்ன பின்பு அவர் கேட்டிருக்காரு, கூட இருந்திருக்கிறாரு. அவருடைய வசனத்தங்க, தம்முடைய சீசரோடு கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். முதல் இதை கவனிப்போம். கெதரோன் என்னும் ஆற்றுக்கு ஏன் அப்புறம் போனார்? கெத்செமனே தோட்டத்திற்கு போறதுக்கு முன்னாடி கெதரோன் என்னும் ஆற்றுக்கு ஏன் போனார்? இந்த பார்ப்போம் உள்ள என்ன நடந்தது என்று. இந்த கெதரோன் என்னும் ஆற்று என்னது ஒரு ஓடம். இது எப்படின்னா, இது ஒரு பாருங்க, அந்த கெதரோன்றது ஆற்று ஒரு ஓடம், ஒரு வாய்க்கால் வழியாய் ஓடி ஒரு ஆற்றை சந்திக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிற ஒரு இது பாருங்க. அது என்ன அப்படின்னா, இதனுடைய அர்த்தம்
இந்த கெதரோன்றது கலக்கமாக, அசுத்தமாக, கருப்பாக, மங்கிய நிறம் உள்ளதாக இந்த ஆறோட ஓடம் எப்பவுமே இருக்குமா பாருங்க. ஏன் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த கெதரோன் என்ன ஆற்று ஓடத்திற்கு பக்கத்துல தான் தேவாலயம் இருந்தது. நல்லா கவனிங்க, தேவாலயம் இருந்தது. அங்க செலுத்தப்படுகிற பலியெல்லாம் பாருங்க, ஆடு மாடு அந்த இடத்துல எல்லாம் செலுத்துறாங்க. அப்ப செலுத்தப்படுகிற நூற்றுக்கணக்கான தன்னுடைய பாவ நிவர்த்திக்காக, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பாவ நிவர்த்திக்காக என்ன பண்ணுவாங்க, பழுதற்ற ஆடு என்ன பண்ண கூட்டிட்டு வந்து வருஷத்துக்கு ஒரு முறை பாருங்க, ஆசாரியன் என்ன பண்ணணும், இவருடைய பாவத்தை எல்லாம் அதன் மேல தலையில கை வச்சு, இவருடைய பாவத்தை எல்லாம் இப்ப இந்த ஆடு போக்காடு என்று சொல்லுவாங்க, அந்த ஆட்டின் மேல தலையை கை வச்சு என்ன பண்ண, ஒரு ஆடை அனுப்பி விடுவாங்க, ஒரு ஆடை பலியிடுவார்கள். அந்த பலியிட்ட ஆடு ரத்தம் பூரா அங்க இருக்குமா பாருங்க. ஆடு மாடு ஒரு சில பேர் என்னன்னா வேண்டி கொண்டு வந்திருப்பாங்களா பாருங்க அந்த நேரங்கள்ல வந்து. அப்படி பலியிட்டது எல்லாம் அந்த ஆலயத்தில் ரத்தமாக கடக்குமா பாருங்க. அந்த ரத்தத்தின் மத்தியில அதுல இருந்து வர சில ரத்தம் உறைந்து என்ன ஆயிரும், கருப்பா மாறிடும். சில இடங்கள்ல அதோடைய அழுக்கு எல்லாவற்றையும் குடல்லாம் சில குடல்லாம் நீக்கி போடணும். பழைய ஏற்பாடுல நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். ஒரு சில மட்டும் தான் கர்த்தருக்கு வந்து சுகந்த பலி, மற்றதெல்லாம் என்ன பண்ணணும், நீக்கிடணும். அந்த மாதிரி நீக்கி போகும்போது அதை என்ன பண்ணுவாங்களாம், எல்லாத்தையும் முடிந்ததுக்கு அப்புறம் ஊற்றி கழுவும் போது அது எல்லாம் அந்த ஒரு வாய்க்காலின் வழியாய் ஓடி சந்திக்கிற இடம் தான் கெதரோன். அந்த இடம் பூரா எப்படி காட்சி அளிக்கும் அப்படின்னா, அழுக்காக ஒரு கலங்கினதாக, கருப்பாக, மங்கிய நிறம் உள்ளதாக, அந்த மாதிரி ஒரு காட்சி அளிக்கக்கூடிய ஒரு இடம் தான் அங்க பாருங்க. அது தேவாலயத்தில் நடக்கும் பலிகள் மூலமாக அசுத்தங்கள் எல்லாம் அதன் தண்ணியில கலக்கப்பட்டு அங்க போயிடுச்சு. இப்ப யோவான், நம்மளுடைய பாயிண்ட், யோவான் இதை ஏன் இங்கே குறிப்பிடுகிறார் அப்படின்னா, திருப்புங்க யோவான் 18. ஏன் வந்து யோவான் சும்மா எழுதல, வார்த்தையை சும்மா குறிப்பிடல. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீசரோடு கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம், ஏன் கெதரோன் என்னும் ஆற்றை கடந்து போக வேண்டும் என்றால், இந்த பாவங்கள், மனுஷன் செய்த பாவம், ஒரு ஆடோ ஒரு மாடோ அவனிடத்தை நிரப்ப முடியாது. அந்த பாவம் அவனை கழுவ முடியாது, சுத்திகரிக்க முடியாது, அவனை தூய்மைப்படுத்த முடியாது பாருங்க. அதனாலதான் இந்த தூய்மை இல்லாத ஒன்று தான் என்ன பண்ணுங்க, அந்த கெதரோன் ஆற்று வழியா போகும் பொழுது கருப்பாக அழுக்காக தெரிகிறது. இப்ப இயேசு ஏன் அதை கடந்து போனார்னா, எல்லாவற்றிற்கும் ஒன்றை வெளிப்படுத்த யோவானுக்கும் அது வெளிப்படுத்தப்பட்டது. அதைத்தான் இங்கே அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு. எதற்காக, எதிர் அடையாளம் இந்த கெதரோன் ஆற்று வழியாக போனார்னா, நாம் செய்த பாவங்கள், புண்ணியங்கள் பாருங்க, நியாயப்பிரமாணங்கள் நம்மை சுத்திகரிக்க முடியாது. ஒரு பொழுதும் எதை செய்தாலும், நாம் செய்த நல்ல காரியங்களா இருக்கலாம், எதுவும் நம்மளை சுத்திகரிக்க முடியாது. அன்னைக்கு ஒரு வருஷம் தான் அந்த பாவத்தினுடைய நிவர்த்தி இருந்துச்சு. அவங்கள கழுவல மூடப்பட்டிருந்தது. அன்னைக்கு பாருங்க, அழுக்கெல்லாம் அந்த ஆற்றில் ஓடுது. இப்ப இதை முழுமையுமாக சுத்திகரிக்க ஒருவர் வேண்டியதா இருந்தது. இயேசு இப்ப ஏன் அந்த ஆற்றை கடக்கிறார்னா, நீங்க பாருங்க, உங்களுடைய அழுக்கு, உங்களுடைய எல்லாம் தூய்மையாக முடியாது, இன்னும் தூய்மையாகவில்லை என்பதை உணர்த்தி கொண்டே அந்த ஆறு கடந்து செல்லுமா பாருங்க. ஒரு வருஷம் முழுவதும் அந்த ஆறு இருக்கதான் வெறும் பாருங்க நாத்தம் நாரி அந்த இடம் முழுக்க அப்படிதான் இருக்குமா. அப்ப யோவான் இதை எதை குறிப்பிடுகிறார்னா, எதுவும் நம்மளை சுத்திகரிக்க முடியாது. இயேசு இதை நினைத்தபடியினால் அவர் அந்த ஆற்றை கடந்து வல்லமை உள்ள ஒரு மனிதன், ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டி ஒருவர் அடிக்கப்படும் பொழுது, தேவனுடைய ரத்தம் சிந்தப்படும் பொழுது பாருங்க, இதையெல்லாம் தூய்மையாக்க முடியும் என்பதை இயேசு மாத்திரமே செய்ய முடியும். பாவத்தை அன்னைக்கு மூடிதான் இருந்துச்சு, சுத்த அறவே கழுவ முடியாது. அந்த அறவே கழுவக்கூடிய ஒரு வல்லமை உள்ள ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். அவருடைய பெயர் இயேசு. அவர் மட்டுமே இதை சுத்திகரிக்க முடியும். அவர் மாத்திரமே இந்த ஆற்றை கடந்து போய் இதை தூய்மையாக்க ஒரே ஒருவரால் முடியும், இயேசு மாத்திரமே. அதனாலதான் லூக்காவும் விதமாய் சொல்லுகிறார். இப்ப அதுல பாருங்க, லூக்கா 22:44 அவர் மிகவும் வியாகுலப்பட்டு
அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. பாருங்க, அந்த இரத்தம் அடிச்சுட்டு வர்றது. இப்ப எல்லாவற்றையும் தூய்மையாக்குனாரா நம்முடைய ஆண்டவர். இப்ப அதை பார்க்கணும் பாருங்க. இப்ப கடந்து போகிறார், எல்லாவற்றையும் தூய்மையாக்க ஒரு நிவாரண பலி ஒண்ணு இருக்கிறது, இயேசு மாத்திரம்தான். இப்ப இயேசு அதை செய்தாரா? இப்ப அது ரொம்ப முக்கியம். யோவான் சொன்னார், அந்த இடத்துல எதிரான மாற்றை கடந்து அவர் போறாரு, கெத்செமனே தோட்டத்துக்கு போறாரு. எல்லாம் கவனிங்க, கல்வாரி சிலுவையில் என்ன நடந்தது ஒன்னொன்னா பார்ப்போம் பாருங்க. ரொம்ப முக்கியமானது. தோட்டத்துல நடந்துச்சு, அடுத்த சவுக்கடி வாங்கின பெண் நடந்துச்சு, அடுத்து அவர் மத்தியில முள்ள கிரீடமா வச்சாங்களே அங்க நடந்துச்சு. இதை யோவான் ரெக்கார்டு பண்ற விதம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க. நம்ம மேலோட்டமா கேட்டிருக்கோம் இந்த கிரீடம் எப்படி இருந்துச்சு, சவுக்கடி எப்படி இருந்துச்சுன்னு. ஆனா யோவான் ஆழமாக அங்க என்ன நடந்துச்சு, ஒரு காரியத்தையும் ஆழமாக சென்று பார்க்கிறார். இன்னைக்கு நம்மளும் ஆழமாக சென்று பார்க்க வேண்டும். எத்தனை பேர் ஆழமாக சென்று பார்க்க விரும்புறீங்க? ஆழமா இன்னைக்கு பார்க்கணும். அதெல்லாம் பாருங்க, மேலோட்டமா நீங்க தோண்டுனீங்கன்னா என்ன வராது, போர் போட்டா தண்ணி வராது. ஆழமா போட்டீங்கன்னா அதனுடைய தண்ணி எப்படி இருக்கும், அருமையாக இருக்கும். கர்த்தருடைய வசனமும் ஆழமாய் தோண்டும் பொழுது அந்த வசனத்தின் அருமை அப்பதான் தெரியுங்க. பாருங்க, எல்லாவற்றையும் மிஞ்சின ஒரு பலி இயேசு இப்பொழுது வந்து விட்டார். அப்ப பாவத்தை அவர் நீக்கி பாவத்தை சுத்திகரிக்கிற வல்லமை பெற்ற ஒரு நபர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதான் யோவான் 1:29 பாருங்க. மறுநாளிலே யோவான் 1:29 மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ, நல்ல கவனிங்க, ஏன் அவர் அப்படி சொன்னாரு? இதே யோவான் தான் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு வார்த்தையை சொல்றாரு. இவைகள் மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ என்றால் பிகோல்ட். பிகோல்ட் என்றால் ஓப்பன் யுவர் ஐஸ், கண்ணை திறந்து பார்க்கணும் பாருங்க. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, the completely recovered for Jesus. எல்லாவற்றையும் தூய்மையாக்கக்கூடிய ஒரு பலி யாரு? இயேசு மாத்திரமே. அன்னைக்கு வந்து தூய்மையாக்கப்படுறது மாதிரி ஒரு செட்டப் நடந்துச்சு, தூய்மையாகல. ஆனா இயேசு மாத்திரம்தான், இந்த தேவ ஆட்டுக்குட்டி மாத்திரம்தான் எல்லா பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்க முடியும். அதான் யோவான் திரும்புங்க, யோவான் 19. அதே யோவான் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்காரு பாருங்க, என்ன நடக்கிறது என்பதை அவர் காண்பிச்சுட்டே இருக்கார். யோவான் 19:30 பாருங்களேன். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். பாருங்க, யோவானுக்கு எல்லாம் நல்லா கிளியரா விளங்கிருச்சு. இன்னைக்கு எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணிட்டாரு, நம்முடைய பாவங்களை அறவே சுத்திகரித்து விட்டார். இந்த தேவ ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்தினது நிமித்தமாக இன்னைக்கு நம்முடைய பாவங்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, கழுவி சுத்திகரிக்கப்பட்டாயிற்று. அதுதான் தேவன் என்ன சொன்னாரு, இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவன் எவனோ இதை நினைவு கூறும்படியாக. அப்ப யோவான் ரொம்ப டீப்பா ஆழமா நினைவு கூறுறாரு பாருங்க. சுத்திகரிக்க முடியாது பாருங்க, எல்லாம் கிளீனா சுத்திகரிக்கணும்னா ஒருவருடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டியதா இருக்கிறது. அதை இயேசு தேவ ஆட்டுக்குட்டியாக வந்து எல்லா பாவங்களையும் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு, நிவர்த்தி செய்துட்டாரு. சில பேர் நினைக்கிறாங்க, எங்க தாத்தா செஞ்ச பாவமோ எங்க பாட்டி செஞ்ச பாவமோ என்னைய போட்டு இப்படி பாடா படுத்துது. கர்த்தர் சொல்றாரு, உன் பாவத்தையும் எல்லாருடைய பக்கிரமத்தையும் என்ன பண்ணிட்டாரு, ஒருவர் தூய்மையாக்கி விட்டார். அவருடைய பெயர் இயேசு. யோவான் அதை நல்லா நோட்டிபிகேஷன் பண்றாரு, ஆழமா அதை பார்த்துட்டாரு பாருங்க. அதனாலதான் அவர் சொல்றாரு, இதோ பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, இவர் ஒருவர் மாத்திரமே எல்லாவற்றையும் பண்ண முடியும். அவ்வளவுதான் பாருங்க. சில பேர் இந்த கிரெடிட் கார்டு வாங்கியிருப்பாங்க. கிரெடிட் கார்டு வாங்கி என்ன பண்ணுவாங்க, நல்லா செலவழிப்பாங்க. திரும்ப அதை என்ன பண்ணணும், அதை பே பண்ணணும். பே பண்ணால் தான் அடுத்த திரும்ப என்ன பண்ண முடியும், கிரெடிட் கார்டை நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அடுத்த ரொட்டேஷனில். இல்லைன்னா அதை என்ன பண்ணிடுவான், பிளாக் பண்ணிடுவான்,
எவ்வளோ எடுத்தீங்களோ அதுக்குரிய வட்டி போய்கிட்டே இருக்கும், கற்ற வரைக்கும் உங்களை விட மாட்டாங்க. இது கிரெடிட் கார்டு மூலமாக, கிரெடிட் கார்டு மாதிரி கிடையாது. கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரே தரம் கிருபையான பலி அடிக்கப்பட்டது நிமித்தமாக நம்முடைய பாவத்தை என்ன பண்ணியிருக்கிறார், இன்னைக்கு நிவர்த்தி செய்து விட்டார் நம்முடைய தேவன். ஆமென். இன்னைக்கு நிவர்த்தி செய்துட்டார் பாருங்க. திரும்ப திரும்ப நம்ம இது பண்ண தேவையில்லை. கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட ஒரே தரத்தின் நிமித்தம் இன்னைக்கு பாவங்களை நம்ம என்ன பண்ணிட்டார், கழுவி தூய்மையாக்கி விட்டார். இன்னைக்கு அவருடைய இரத்தம் நன்மையான காரியங்களாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அழுக்கை நீக்கி கழுவி தூய்மையாக்கி இன்னைக்கு என்ன பண்ணுது, பாவத்தை அறவே கழுவி இருக்கிறது. இன்னைக்கு எந்த பாவத்தையும் எங்கேயும் போய் கழுவ முடியாது. இயேசு மாத்திரமே. அதான் யோவான் கரெக்டா சொல்றாரு, ஒருவர், இவர்தான் தேவ ஆட்டுக்குட்டி. இன்னைக்கு ஆடை போய் பலியிடுறதோ மாடை போய் பலியிடுறதுனாலயோ பாவம் நிவர்த்தி ஆகாது. நான் சொல்லுகிறேன், நிவர்த்தி ஆகாது. ஒரே ஆட்டுக்குட்டி நிமித்தமாகத்தான் பாவம் என்ன பண்ண முடியும், நிவர்த்தி ஆக முடியும். அதனாலதான் பாருங்க, உள்ளத்துல ஐயோ பாவம் பண்ணிட்டேனே, முந்தின நாட்கள்ல பாவம் பண்ணனே, கர்த்தர் சொல்றாரு, நீ என்கிட்ட வந்தேன்னா பாவத்தை என்ன பண்றேன், நிவர்த்தி உன்னை தூய்மையாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அவருடைய இரத்தம் பாருங்க நம்மளை எல்லாவற்றையும் இன்றைக்கு தூய்மையாக்கி இருக்கிறது. யோவான் மறுபடியும் பாருங்க 2 காரியங்களுக்கு நம்மளை அழைத்து சொல்கிறார். ஒன்று, நான் சொன்ன மாதிரி இந்த கெதரோன் ஆற்றங்கரைக்கு என்று அவர் நோட் பண்ணியிருக்கிறாரு. 2ஆவதையும் ஒன்று நோட் பண்றார். என்னதுன்னா, திருப்புவோம் யோவான் 18 மறுபடியும் பாருங்க, 18:1 பாருங்களேன். தம்முடைய இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீசரோடு கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. கவனிங்க, அதிலே அவரும் என்ன போட்டிருக்குது, அவருடைய சீஷரும். ஏங்க அப்படி போட்டிருக்குது, அவரும் அவருடைய சீஷரும். யோவான் மறுபடியும் நம்மளை எங்க கூட்டிட்டு போக பார்க்கிறாருன்னா, இதை எழுதுறது நிமித்தமாக அப்படின்னா, தாவீதுடைய வாழ்க்கைக்கு கொண்டு போறாரோ. எப்படி திருப்புங்க, 2 சாமுவேல். அங்க என்ன நடந்துச்சு, 2 சாமுவேல் 15:30 வசனம் பாருங்களேன். தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவமலையின் மேல், ஒலிவமலைன்னா தோட்டம், ஏறி போனான். அங்கேயும் பாருங்க, சீஷரோடு கூட ஏறி போனான். இங்கேயும் பாருங்க, ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். சீஷரும் அப்படிதான் இருந்தாங்க, நமக்கு இது நடக்கக்கூடாதே. பாருங்க, யோவான் இதை எப்படி மேட்ச் பண்றாரு பாருங்க. தாவீதுடைய வாழ்க்கையிலும் இவ்விதமாய் நடந்தது பாருங்க. ஏன் அப்படின்னா, இந்த அப்சலோன்ற ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க. அவன் என்ன பண்றான், தாவீதை ஒன்னெல்லாம் ஆக்கணும், அவனை அழிக்கணும் என்று எண்ணி பாருங்க, அவனை துரத்துறான், வெளியே துரத்துறான். இவனை எப்படியாவது கொன்றணும், எப்படியாவது ஒன்னெல்லாம் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லி பாருங்க, இவனை கொன்றணும் அப்படின்னு சொல்லி இவனை ஒதுக்கி கடந்து போக வைக்கிறாங்க பாருங்க. ஒரு மாதிரி அவன் தாங்க முடியாத பாரத்தோடு தாவீது அந்த இடத்த விட்டு கடந்து போறான், ஓடுறான் அந்த இடத்துல இருந்து. இதைத்தான் யோவான் இதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். அப்படி என்ன நடந்துச்சு, இயேசுவும் தம்முடைய சொந்த ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டு போகிறார். என்ன மாதிரி ஒரு ஐடென்டி, என்ன மாதிரி ஒரு ஒத்துமை பாருங்க. தாவீதும் அப்சலோமால புறக்கணிக்கப்பட்டு, தாவீது ராஜாவாக வேண்டியவன் அப்சலோமாக விரட்டப்படுறான் பாருங்க. அவன் ஓடுறான். இங்க ஆண்டவரும் தம்முடைய சொந்த ஜனங்களால், அப்சலோம் பாருங்க சொந்த ஜனம், சொந்த இதுதான் பாருங்க, அவன் புறக்கணிக்கிறான், ஓடுறான். இயேசுவும் இவ்விதமாய் புறக்கணிக்கப்பட்டு போகிறார். அதனாலதான் யோவான் 18:1 போட்டுக்குது, தாவீது கடக்கும் போதும் பாருங்க நொறுங்கின நண்பர்கள் தான் கூட இருந்தார்கள் என்று வேதம் குறிப்பிடுகிறது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நொறுங்கின நண்பர்கள், அவனுக்காக உயிரையை கொடுக்க நினைத்த நண்பர்கள், அவனோடு கூட இருந்த நண்பர்கள் மாத்திரம்தான் அவனோடு கூட சென்றாங்க அன்னைக்கு தாவீதுனோட. அதுபோல இயேசுவின் கூட நெருங்கி இருந்த சீஷர்களும் அங்கே கடந்து சென்றார்கள் பாருங்க. இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்,
தாவீது அப்சலோம்ன்றனால ஓடுறான். பாருங்க எங்க நடந்துச்சு அப்படின்னா, நான் ஷார்ட்டா சொல்றேன், இதை வந்து வீட்டில் படிச்சு பாருங்க. அப்சலோம் பாருங்க துரத்துனதுனால தன்னுடைய ரிஜெக்டான வாழ்க்கையிலிருந்து ஓடி போறான். தாவீது ராஜாவாக வேண்டியவனை ராஜாவின் ஸ்தானத்திலிருந்து தள்ளி தன்னுடைய சொந்த ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டு பாருங்க தாவீது குடும்பத்திலிருந்து ஓடி போற ஒரு ரொம்ப மோசமான ஒரு காலகட்டத்தில் இது நடந்த கதை தான் இந்த வசனம் 2 சாமுவேல் 16 இதுல. ஆனா இப்ப பாருங்க 2 சாமுவேல், அதை திருப்புங்க, 2 சாமுவேல் 18வது அதிகாரம் என்ன நடந்தது என்று பாருங்க. 2 சாமுவேல் 18 10வது வசனம். அதை ஒருவன் கண்டு யோவாவுக்கு அறிவித்து, இதோ, எல்லாம் சேர்ந்து வாசிங்க, அப்சலோமை ஒரு கர்வாலி மரத்திலே தொங்க கண்டேன் என்றான். இதுக்கு என்ன அர்த்தம்? தேவன் தாவீதை பாருங்க அப்சலோம் துரத்தி தாவீதுடைய சிங்காசனத்துல கொடுங்களான் என்று நினைச்சா, இவனை ஒண்ணு இல்லாம ஆக்கணும்னு நினைச்சா, தன்னுடைய சொந்த ஜனங்களாலே புறக்கணிச்சப்பட்டு ஓட விட்டவன். ஆனா தேவன் இவனுடைய வாழ்க்கை என்ன பண்ணிட்டாரு? மறுபடியும் சிங்காசனத்துல உயர்த்தி வைத்தார். இன்னைக்கு இயேசுவும் அதே போல பிசாசானுடைய பாவத்தையும் சாபத்தையும் தூக்கி இன்னைக்கு பாருங்க அவர் சுமந்து கொண்டவராய் மறுபடியும் பாருங்க எல்லாவற்றையும் கழுவி இவர் ராஜாவாக அமர்ந்தார். ஆமென். பாருங்க ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். அதனாலதான் பாருங்க இந்த யோவான் இந்த 18:1வது வசனத்தை இவ்விதமாய் குறிப்பிடுகிறார். இந்த 2 காரியத்தையும் அவ்விதமாய் அவர் ஆவியிலே உணர்ந்ததனால தான் இந்த வேத வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று, தூய்மையாக்க ஒரே ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அது யாருடைய ரத்தம்? இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள ரத்தம். 2வது, இவர் புறக்கணிக்கப்பட்டவராய் தாவீதுக்கு எப்படி நடந்து மீண்டுமாய் ராஜாவாகிறாரோ அதே போல தன்னுடைய சொந்த ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்ட இயேசுவும் பாருங்க கடந்து செல்கிறார். சொந்த ஜனங்களை விட்டுட்டு பாருங்க கடந்து போய் கெத்செமனே தோட்டத்துக்குள்ள போறார். இவ்வளவும் முதலாவதாக அவருடைய வாழ்க்கையில் நடக்கிறது. நம்ம நினைக்கிறோம் பாருங்க ஏன் அவருடைய இரத்த வேர்வையால் வந்துச்சு. நிறைய பேர் சொல்றாங்க பாருங்க தன்னுடைய பாவத்தை எல்லாத்தையும் சுமந்தார், பாவத்தை சுமந்தார், எல்லாத்தையும் சுமந்தார். ஆனா மனிதர்களால் ஏற்படும் காயத்தையும் அவர் அங்கு சுமந்தார் என்பதை யோவான் இங்கே பதிவிட விரும்புகிறார். மனிதர்களால் ஏற்பட்ட காயம், சொந்த ஜனங்களால் வெறுக்கப்பட்ட காயம். பாருங்க அவனை துரத்துறாங்க. இந்த மாதிரி தான் இப்போ கெத்செமனே என்னும் தோட்டத்துக்குள்ள போறார். அங்கதான் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குது. அடுத்ததான் என்ன பண்றாரு? கெத்செமனே தோட்டத்துக்குள்ள தன்னுடைய சீஷர்களோடும் உள்ள கடந்து போறார். இப்பதான் ஒண்ணா நடக்குது காரியங்கள். திரும்புங்க மார்க்கு 14வது அதிகாரம், மார்க்கு 14:32. பின்பு கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். இப்பதான் உள்ள என்ட்ரி என்ன நடக்குது பாருங்க. அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பாருங்க கெத்செமனே என்னும் தோட்டத்துக்கு போறாங்க. இந்த கெத்செமனே என்பது கெஸ்னா அப்படின்னா, கெஸ்னா என்பதுனா ஒரு ஆயில் கிடங்கு போல அங்க இருந்தது பாருங்க. ஆயில் எடுக்கும் ஒரு தோட்டம். அங்க அரைச்சு புளிஞ்சு எடுத்தா எப்படி ஒரு அந்த ஆயில் இருந்து அந்த ஆயில் கிடங்குல இருந்து வருமா பாருங்க, ரொம்ப பியூரா வருமா. சின்ன ஒரு பிசுறு கூட இருக்காது. அதுல சின்ன ஒரு இது கூட அவ்வளவு மாதிரி அந்த ஆயில் கிடங்கு என்ன இருக்கும்னா அவ்வளவு பியூரா அதை நச்சு அதை நசுக்கி ஒன்றும் இல்லாம பியூரா வெளியே வருமா அந்த ஆயில் கிடங்குல இருந்து. அது போல அந்த கிடங்கு இருந்தது என்று ஆராய்ச்சியாளர்கள் அங்க சொல்றாங்க. அது போல மனுஷனுடைய பாருங்க இதே போலத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அந்த கெத்செமனே என்னும் தோட்டத்துக்குள்ள போறாரு. இப்ப கவனிங்க, ஏன் இந்த தோட்டத்துக்குள்ள இயேசு செல்லுகிறார்? நல்லா கவனிங்க. மனுஷனுடைய ஆரம்பம் எங்க ஆரம்பிச்சு? ஒரு தோட்டம். ஆதியாகமம் 2:8 பாருங்க கர்த்தர் கொண்டு வந்து ஒரு தோட்டத்துக்குள்ள நிறுத்துறாரு. இப்ப முடிவு என்னன்னு கேட்டா வெளிப்படுத்துதல் 21:22 வாசி பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஒரு தோட்டத்திலே அவர் கொண்டு போய் நம்மளை நிறுத்துவார் என்பதை வெளிப்படுத்தல் குறிப்பிடுகிறது. கர்த்தர் சீக்கிரம் வரப்போறாரு. சீக்கிரம் என்ன பண்ணுவார்னா பூமியை மறுரூபமாக்குவாரு. இந்த பூமி தன்னுடைய சாயலுக்கு திரும்ப எல்லாமே ஒன்றாக இணைக்கப்படுவோம். தேவனை நம்பி தேவனை விசுவாசிக்கிற ஜனங்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்ப கர்த்தர் என்ன பண்ணுவார்னா ஒரு தோட்டத்தை உண்டாக்குவார். அந்த தோட்டத்துல
சில வருஷங்கள் நாம் அவருடனே இங்கே பூமியில் ஜீவிப்போம். எத்தனை பேருக்கு தெரியும்? வாசிருக்கீங்களா? இதே பூமி திரும்பவும் புதுப்பிக்கப்பட போகுது. கர்த்தரை நேசிக்கிற ஜனங்கள், கர்த்தரை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு இதே பூமியில் என்ன பண்ணுவார்னா திரும்பவும் சில நாட்கள் இயேசுவோடு நாம் வாழக்கூடிய சாக்கியத்தை பெற்றவர்களாக இருப்போம். இப்போ இந்த தோட்டத்துக்குள்ள வரணும்னா இதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்க. இந்த தோட்டத்துக்குள்ள வரணும் அப்படின்னா கெத்செமனே என்னும் தோட்டத்தில் இயேசு போக வேண்டியதாக இருக்கிறது. நம்மளை தேவனுடைய தோட்டத்திற்கு கொண்டு சென்று விடுறதுக்கு இயேசு கெத்செமனே என்னும் தோட்டத்தை தேர்ந்தெடுத்தார். ஆதியிலே மனுஷனை தோட்டத்தில் கொண்டு வந்து நிறுத்தி எல்லா நன்மைகளால் நிரப்பின தேவன் மனுஷன் அதை இழந்த உடனே எல்லாவற்றையும் இழந்து வெளியே வரா. ஆனா கர்த்தர் மறுபடியுமாக இந்த தோட்டத்துக்குள்ள கொண்டு போகணும்னா எங்க ஆரம்பித்ததோ தோட்டத்துல பிரச்சனை, அதே தோட்டத்துல கர்த்தர் முடிக்கணும். அதற்கு இயேசு என்னும் ஒரு நபர் என்ன பண்றாரு? கெத்செமனே, அதுதான் அந்த பிழியப்பட்டு எடுக்கிற பாருங்க தூய்மையான ஒன்று. அதுல திரும்ப என்ன பண்றாரு? உள்ள நுழைகிறார். அப்ப அவருடைய என்ன நடந்துச்சு அங்க அப்படின்னா, அவருடைய மன அழுத்தத்திற்குள்ள கர்த்தர் என்ன பண்றாரா? நடக்கிறார். லூக்கா 22. இப்ப லூக்கா என்ன சொல்றாரு பாருங்க. லூக்கா 22வது அதிகாரம், லூக்கா 22:44. லூக்கா 22:44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. கவனிங்க, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. பாருங்க, இந்த இரத்தத்தின் பெருந்துளிகளாய் யாருக்கு வரும் அப்படின்னா மரண தண்டனை கைதிகளுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு இது வருமா பாருங்க. ரொம்ப ஒரு இருட்டடையில் அடைக்கப்பட்டு வைக்கப்பட்ட மரண தண்டனை உள்ள கைதிகள் பாருங்க, எதையும் பார்க்க முடியாது, சின்ன வெளிச்சத்தை கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு எதை யோசிக்கணும், எங்க இருக்கு கண் பாருங்க, எல்லாவற்றையும் மறைக்கப்பட்ட நிலைமை. அவங்க எதை யோசிக்கிறது, எதை விடுறது, இந்த பயந்த சூழ்நிலை இருக்கும்போது பயந்து 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 உள்ள ப்ரெஷர் பில்டப் ஆகி பாருங்க, மனதளவிலே முதலாவதாக அவர்கள் பாதிக்கப்படுவார்கள். அப்போ மரணத்தின் பாதையில ரெண்டாவது என்ன பண்ணும்? வழி நடத்தி செல்லுகிறவர்களாக இருக்கும். அப்ப நல்லா கவனிங்க, வேர்வையை இரத்தத்தின் பெருந்துளிகளை என்ன பண்ணுச்சு? வேர்வையோட ரத்தம் வந்துச்சு. இந்த வேர்வையை தான் பாருங்க நம்ம முதல் தோட்டத்துல பார்த்தோம். சாபம் உண்டான உடனே வார்த்தையை விட்டு கீழ்ப்படியாமல் போகும்போது ஆண்டவர் கொடுக்கிற பாதையில முதல்ல வரும்போது என்ன பண்ணா? ஒரு சாபம் அவர்களை சூழ்ந்து கொண்டது. என்னன்னா வேர்வை சிந்திதான் நீ என்ன பண்ணுவ? சாப்பிடுன்ற நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். ஆனா முதலாம் செய்த தப்பை இரண்டாவது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா அந்த சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு என்ன பண்ணிவிட்டார்? அதுல இருந்து வெளியே நம்மளை கொண்டு வந்து விட்டார். இந்த மனதளவுல ஏற்படுகின்ற பாரங்கள், கஷ்டங்கள் பாருங்க, அதுல இருந்து நம்மளை கொண்டு வந்தது மாத்திரமல்ல, இந்த வேர்வையோட ரத்தம் பாருங்க எப்ப கலந்ததோ அப்பொழுதே நமக்கு வேர்வை சிந்தி உழைத்து தான் ஆசீர்வாதம் என்பதை தேவன் என்ன பண்ணிட்டாரு? மாற்றி விட்டார். பாருங்க, இன்னைக்கு நான் சொல்றப்ப நீங்க என்ன மாதிரி எண்ணுகிறீர்கள்? வேர்வையே வரக்கூடாது, அதுதான் ஆசீர்வாதம்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. அதனாலதான் வேதத்தை நல்லா வாசிக்கணும். வேர்வை சிந்தி இல்ல, என்ன போட்டிருக்குன்னா பினான்சியல் வேர்வை பாருங்க, மனதளவில் உண்டாகிற ஸ்ட்ரெஸ் என்ற வேர்வையைத்தான் அவர் அனுபவித்தார். நீங்க போய் ரொம்ப மண்டை வலிக்குது, அதுலேயே இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? டாக்டர் சொல்றாங்க, முதலாவதாக இங்கேருந்து வேர்வையாக ஒழிக்கிட்டே இருக்கும். நீ உங்களுக்கு ப்ரெஷர் இருந்தாலும் சரி, எங்கேருந்து ஒழுங்கும் தெரியுமா? எந்த இடத்துல இருந்தார்? மண்டையிலிருந்து நல்லா சொட்டிங் வடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எங்கே ப்ரெஷர் பில்டப் ஆகுதுன்னா மனதிலே பில்டப் ஆகுது. அப்படிப்பட்டவர்களை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். சொட்டிங்ஸ் ஈஸியாக வந்துக்கிட்டே இருக்கு, தரையாக ஒழுங்குவாங்க. கர்த்தர் ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கிறாரு. அது என்னன்னா, இந்த ஸ்ட்ரெஸ் என்னும் சாபத்தை தான் இயேசு இன்னைக்கு ஜெயித்திருக்கிறார். மனதில் உண்டாகிற ஸ்ட்ரெஸ்ஸை
இயேசு பாருங்க, அவர் இன்னைக்கு ஜெயித்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். ஸ்ட்ரெஸ் என்னும் சாபத்தை நான் ஜெயித்து விட்டேன். இயேசு அதை ஜெயித்திருக்கிறார், நானும் ஜெயித்திருக்கிறேன். ஆமென். பாருங்க, இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, கெத்செமனே தோட்டத்துக்குள்ள போய் இதெல்லாம் செய்து முடித்தார். இப்ப பாருங்க, அவர் இயேசுவை அரெஸ்ட் பண்றாங்க. இரண்டாவதாக நடக்கிற காரியம் அது வந்து, இயேசு அரெஸ்ட் பண்ணும் பொழுது, ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணணும்னா எப்படி அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, கரெக்டான என்ன இருக்கணும், ரீசன் இருக்கணும். ஆனா இயேசுவோ ரீசன் இல்லாம அரெஸ்ட் பண்றாங்க. முதலாவது அண்ணான்ற ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவன் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறான் பாருங்க. அவன் கூட்டிட்டு வந்து பிலாத்துட்ட, இவன் ஏற்கனவே வந்து இவன் தான் குற்றம் செஞ்சவன், ஆனா சாட்சியே இல்லை. சாட்சியே இல்லாம பொய் சாட்சி இயேசுவின் மீது முதல் எழுத்துறாங்க. யோவான் 12:22 பாருங்க, அதை படிக்கலாம். அவரை அறையவும் துப்பவும் கொட்டவும் செய்யறாங்க. ஒரு மனுஷன் தப்பு பண்ணாதான் அதுக்கடுத்து தண்டனை அனுப்பிக்கணும். ஆனா இந்த தண்டனையை கொடுக்கவே கூடாது. ஆனா இயேசுவுக்கு அறையவும் கொட்டவும் துப்பவும் பாருங்க, ஒரு ரொம்ப ஒரு இன்னும் முடிவு பண்ணல இவர் தண்டனைக்குரியவர் என்று. ஆனா அதற்கு முன்னாடியே அவர் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி எல்லாவற்றையும் செய்யறாங்க பாருங்க. ஆனாலும் இயேசு என்ன பண்ணாரு, அநியாயத்தை ஏற்றுக்கொண்டார். 3 சாட்சிகள் இருக்கணும். 3 சாட்சிகளும் அங்க எதுவுமே சொல்லல. ஆனா ஆண்டவர் பாருங்க, என்ன மாதிரி நம்முடைய ஆண்டவர் தவறே செய்யாம எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். ஏன் அதை சொல்றேன்னா, கவனிச்சுட்டே வாங்க, பின்னாடிதான் புரியும் இதனுடைய விளக்கங்கள். ஏற்றுக்கொண்டு இப்போ அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு பண்ணும்போது பிலாத்துட்ட கூட்டிட்டு போறாங்க. பிலாத்து அங்க சொல்றான், திருப்புங்க யோவான் இதை எப்படி நோட்டி பண்ணுறாங்க. யோவான் 19வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். பாருங்க, இந்த அடிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, அந்த பிரம்புகளால் பாருங்க முதல்ல அடிப்பாங்களா, இந்த வாரினால் அடுத்து அடிக்கும் பொழுது பாருங்க என்ன நடக்கும்னா, பிரம்பை வச்சு அடிக்கும் போது என்னன்னா, இந்த தசையெல்லாம் பாருங்க தளர்ந்துடும். நம்ம தசைகள்லாம் இறுக்கமா இருக்கிறதுனால தான் கொஞ்சம் எதையும் செய்ய முடியும், பண்ண முடியும். தசை தளர்ந்துருச்சு அப்படின்னா நீங்க ஒரு பொருளை தூக்கவோ எதையுமே நீங்க பண்ண முடியாது. அடியே இயேசுவுக்கு பாருங்க எல்லாவற்றையும், நரம்புகள் எல்லாம் அவருக்கு ரத்த ஓட்டம் எல்லாம் அடிக்கும்னா அங்க அந்த கிளாட் ஆகி நின்றுக்கணும் பாருங்க, உறைஞ்சு போய் நின்றுக்கணுமா. இப்ப இயேசுக்கோ மூச்சு விடவும் சிரமம் ஆரம்பிக்குது. அதனால் கவனிங்க, என்ன மாதிரி இயேசு வாதிக்கப்பட்டு நமக்காக எல்லாவற்றையும் செய்தார் என்பதை பாருங்க. அடுத்த வாரினால் அடுத்து அடிக்கும் பொழுது சரீரம் எல்லாம் பீந்து போகும்படி அடிப்பாரலாம் பாருங்க. அது சொல்றாங்க கேட்டான் நெயில், பூனையினால் செய்யப்பட்ட ஒரு சாட்டை இருக்குமா. அந்த சாட்டை 3 பிரிஞ்சு 3 பிரியுமா. அவர் அடிக்கும் போது பாருங்க, முதலாவது மேல உள்ள தோலெல்லாம் பாருங்க உரிச்சுட்டு வருமா. அந்த ஆட்டுக்கு எப்படி மேல தோலை உரிக்கிறாங்களா, தோல். ரெண்டாவதா பாருங்க, அவர் அடிக்கும் பொழுது நரம்புகள் எல்லாம் வெடித்து வருமா பாருங்க. ஏன்னா நரம்புக்குள்ள குத்தி அப்படி சுண்டினோடனே, நரம்பு கிழிஞ்சோடனே ஏற்கனவே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வியாகுலத்தையும் கஷ்டத்தையும் ஏற்றிருக்கிறார். இப்ப ஏற்கனவே அவ்வளவு பிரஷர்ல இருந்தவரை நரம்புகள் எல்லாம் எப்படி இருக்கும், சும்மா இருக்காது. அந்த ரத்தம் எல்லாம் ஃபோர்ஸா ஓடுமா பாருங்க. ஏன்னா அந்த அடிக்கப்பட்ட உடனே இப்ப கிளாட் ஆயிருக்குது, ஒரு இடத்துல ஓடுது, ஒரு இடத்துல நிக்குது அப்படின்னா மனுஷன் உடனே செத்துருவான். ஆனா இயேசுவோ இதை ஏற்க தயாரானார், இன்னும் ஏற்க தயாரானார். ஏன் தெரியுமா? அதனாலதான் மனுஷனுக்கும் தேவனுக்கும் வித்தியாசத்தை இதிலே கண்டுபிடிச்சுக்கலாம். அடிச்ச அடியிலேயே பெரம்பல செத்துருவாங்க நிறைய பேர். ஆனா அடியை வாங்கி அடுத்த வாரினால் அடிச்சுப்பட்டதையும் பாருங்க, நரம்புகள் எல்லாம் கிழிந்து செயலிழந்து போகிறது நரம்பு பாருங்க. அதனால நரம்பை நம்ம தப்பா தொட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, செயல்படாம போயிடும். காது செயல்படாம போயிடும், கை செயல்படாம போயிடும். அதனாலதான் நரம்பு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. தப்பா நரம்பை ஏதாவது நம்ம டச் பண்ணிட்டோம்னா என்ன ஆகுது, சில இடத்துல கையெல்லாம் சில பேருக்கு வர மாட்டேங்குது, கால் வர மாட்டேங்குது, நரம்பு இழுத்து அப்படின்னு.
ஆனா இயேசுவை அடிக்கப்பட்ட பொழுதோ நரம்புகள் எல்லாம் இழுத்து செயல் இழந்து போனது. தொடையில் உள்ள நரம்புகள் எல்லாம் அந்து போயிடுச்சுன்னே சொல்றாங்க. அப்படியே அந்து கீழே தொங்குதான் பாருங்க. அந்த மாதிரி இயேசுவுக்கு அடிக்கப்பட்டது. ஆனா 2 கள்ளர்கள் அந்த அடியை வாங்கல. இயேசுக்கு சிலுவையில் பக்கத்தில் தொங்கினவங்க 2 அடியை இந்த வாங்கல. இயேசு மட்டுமே அதையற்று வாங்கினார். பெரம்படியும் சரி, சவுக்கடியும் சரி, சிலுவை மட்டும்தான் பாருங்க நமக்கு பாருங்க ஒரு மிகப்பெரிய காரியத்தை எடுத்து காண்பிக்கிறது. இயேசு அடிக்கப்பட்டார் என்பதை ஏசாயா தீர்க்க தரிசனமாக ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். திருப்போம் ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனம் கடைசி பகுதி. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால். நல்லா முக்கியமாக முடிச்சுடுவாங்க. ரொம்ப முக்கியமான பகுதி. சும்மா ஏனோ தானோன்னு இவர் அடி வாங்கல. என்ன பண்ணி முடிச்சிருக்காரு அப்படின்னா, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். குணமானது மாத்திரமல்ல, இப்ப திருப்புங்க ஏசாயா 40வது அதிகாரம், ஏசாயா 40:2 பாருங்க. ஏசாயா 40:2 எருசலேமுடன் பச்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று. எதை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு? நம்முடைய பாவத்தையும் நம்முடைய ரோகத்தையும் நம்மேல் வர வேண்டிய தண்டனையும் நிவர்த்தியாக போகிறது, முடிய போகிறது என்பதை இவர் சொல்லுகிறார். அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அதன் தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில், என்ன பாருங்க, யார் கையில்? கர்த்தரின் கையில் ரெட்டிப்பாய் அடர்ந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். அப்ப நான் சொல்லுகிறேன், ரெட்டிப்பான எல்லாவற்றையும் சிலுவையிலே நமக்காக என்ன பண்ணார்? அவர் சம்பாதித்திருக்கிறார். டபுள் பனிஷ்மெண்ட் வாங்கினார். என்ன பனிஷ்மெண்ட்? வாரினால அடிக்கப்படுறது தான் பிலாத்து சொன்னது. ஆனா சவுக யாருக்கு அடிக்க சொன்னது? யோசிங்க. வாசி காமிச்ச யோவான் 19 பிலாத்து சொன்னது வாரினால தான், அந்த பெரம்புனால அடிக்க சொன்னது. ஆனா வார யார் அடிக்க சொன்னது அப்படின்னா பாருங்க, இவர்களாய் ஏற்படுத்தி இயேசுவை பாருங்க பீத்து எடுத்தார்கள். இதுல பின்னாடி தேவனுடைய செயலும் இருக்கிறது. தீர்க்க தரிசன இந்த வசனங்கள் எல்லாம் இப்பொழுது அங்கு நிறைவேறி கொண்டே வருகிறது. பாருங்க, அந்த வாரினால் அடிச்ச டபுள் பனிஷ்மெண்ட். எதுக்காக அந்த டபுள் பனிஷ்மெண்ட்? உள்ள வெளியவும் அந்த வெளியே அடிச்சதுனால ஏசாயா 53:5 வாசிச்சோம். என்ன நடக்கிறது? அவருடைய தழும்புகளால் குணமானோம். முதலாவதாக பனிஷ்மெண்ட்ல அவருக்கு பனிஷ்மெண்ட், டபுள் பனிஷ்மெண்ட். முதலாவதாக அடிக்கப்பட்டு அவருடைய தழும்பு உண்டாகிறது. 2வது பிக்கப்பட்ட சரீரமாய் ரத்தம் வெளியே தொய்ந்து போகிறது, நரம்புகள் எல்லாம் கிழிந்து தொங்குகிறது. டபுள் பனிஷ்மெண்ட் ஆண்டவருக்கு. இன்னைக்கு நம்மளுக்கு என்ன அதுல லாபம்? நம்மளுக்கு என்ன அதுல? இயேசு ஏன் அந்த டபுள் பனிஷ்மெண்ட் எடுத்துக்கிட்டேன்? அதுக்கும் தீர்க்கதரிசி சொல்லியிருக்க வேண்டுமே. எந்த தீர்க்கதரிசி இதை பற்றி சொல்லியிருக்கிறார்? சகரியா கிட்ட இருக்குங்க. அவர் என்ன சொல்றாரு? சகரியா 9வது அதிகாரம் 11-12 பாருங்க. உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைக்கப்பட்டு இருக்கிற உன்னுடையவர்களை நான் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே எல்லாம் சொல்லுவோம் விடுதலை பண்ணுவேன். எல்லாவற்றையும் விடுதலை பண்ணுவேன். 12 சேர்ந்து வாசிங்க. நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சகரியா இதை குறிப்பிடுகிறார். அப்ப ரெட்டிப்பான நன்மையை தேவன் நமக்காக செய்து முடித்திருக்கிறார். பெரம்படியும் வாங்கினாரு, அவருடைய தழும்புகளால் சுகம். 2வதாக பிக்கப்பட்ட சரீரம் தொய்க்கப்பட்டு பிக்கப்பட்ட நரம்புகள் எல்லாம் எதற்காக அப்படின்னா நம்முடைய பாவத்தையும் சாபத்தையும் நிவர்த்தி செய்திருக்கிறார் என்று. இன்னைக்கு பாவத்துல வாழ வேண்டிய அவசியம் இல்லை, சாபத்துல வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய இரத்தம் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறது. தூய்மையாக்கி பாவங்கள் அற கழுவி சுத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப யோவான் சொன்னது சரியா தவறா? யோவான் சரியாகத்தான் செஞ்சிருக்கிறாரு. அந்த ஆற்றை கடக்கும் போது இவர்தான் தேவ ஆட்டுக்குட்டி, இவர் மாத்திரம்தான் மனுஷனுக்கு டபுள் பிளஸிங் கொடுக்க முடியும். அவருக்கு டபுள் பனிஷ்மெண்ட், இவனுக்கு என்ன பண்ண? டபுள்
பிளஸ்ஸிங். எத்தனை பேர் டபுள் பிளஸ்ஸிங்கை விசுவாசிக்கிறீங்க? நம்மளுக்கு நோயும் கிடையாது, எதுவும் கிடையாது. அவருடைய தழும்புகளால் சுகம் உண்டு. அடுத்தது அவருடைய இரத்தத்தினால மீட்பு நம்மளுக்கு உண்டாயிருக்கிறது. சரீர பிரகாரமான மீட்பும் ஆவியில உண்டான மீட்பும் நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவங்கள் அற நாம் கழுவப்பட்டு இருக்கிறோம். இந்த விசுவாசம் நிச்சயமா இருக்க வேண்டும் கிறிஸ்தவர்களுக்கு. நான் பாவங்கள் அற கழுவப்பட்டவன், எனக்குள்ள பாவ பிரச்சனை இருக்க முடியாது. பாருங்க, யாராவது சொல்லுவாங்க பாருங்க, நீ இப்படி பண்ணல அப்படி பண்ணல, நீ தான் அந்த பாவி. கர்த்தர் சொல்றாரு, நீ பாவி கிடையாது, நீ நீதிமான் என்று தேவன் சொல்லுவார். கர்த்தர் அப்படித்தான் பார்க்கிறாரு பாருங்க. அப்ப நீங்களாம் யாருன்னு நான் கேட்கிறேன், நீங்க பாவியா நீதிமான்? நீதிமான் என்று தேவன் டிக்ளேர் பண்ணி டபுள் பிளஸிங் இன்னைக்கு நம்ம கொடுத்துட்டாரு. இப்ப இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். திருப்புங்க மத்தேயு 27. இப்ப அடுத்த எங்க போறாங்க? மத்தேயு 27, 28. 27, 28. அவர் வஸ்திரங்களை கலட்டி சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தி. அப்ப பாருங்க, ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னா 26, 27 வாசிங்களேன். அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தான். அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையில் கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வர செய்து. பாருங்க, இரத்த காயமாக இருக்கும் பொழுது அந்த துணியை எல்லாரும் முன்பாக என்ன பண்ணணும்? கலட்டும் பொழுது அதுல ஏற்கனவே பிக்கப்பட்ட துண்டுகள் அந்த துணியில ஒட்டி இருக்குமா பாருங்க, உறைஞ்சு போய் ஒட்டி இருக்கும் போது இவங்க அதை எடுப்பாக்கும் போது கீழே எல்லாம் சிந்துமா பாருங்க. அந்த தொங்கிட்டு இருக்க நரம்புகள் எல்லாம் கீழே விழுகும். அடிக்கப்பட்ட பிக்கப்பட்ட சரீரங்கள் எல்லாம் துணியில மாட்டி இருக்கும் போது அது அப்படியே பிஞ்சுக்கிட்டு வரும்போது வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. ஏசியாவில் என்ன வாசிச்சீங்கன்னா, அவருடைய ரூபம் அந்த கேடு அடைந்ததா இருந்தது. இவர்தான் இயேசுவா என்று எல்லாரும் பார்க்க முடியல. ஏன் அவரை கொண்டு வந்தாங்க? ஏங்க மத்தேயு இப்படி எழுதுறாரு அப்படின்னா, எல்லாரும் முன்பா கொண்டு வந்து காண்பிக்கிறாங்கன்னா, இவரை எப்படி கோலமாக்கி இருக்கும் என்பதை இவர்கள் காண்பிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன புரிஞ்சுச்சோ தெரியல, இன்னைக்கு நம்ம புரிஞ்சணும். ஏனென்றால் காண்பித்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இயேசு அடி வாங்கினது உண்மை, இயேசு பிக்கப்பட்டார் என்பது உண்மை. அன்றைக்கு பார்த்தவர்கள் அதற்கு சாட்சிகள். இன்னைக்கு யோவானும் அதற்கு சாட்சியாக இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், நீங்கள் சுகமாவது அதிக நிச்சயம், தேவனுடைய ரத்தம் கழுவுவது அதிக நிச்சயம், நம்ம நீதிமான்களாய் மாற்றுவது அதிக நிச்சயம். அப்ப நம்மளை வியாதி வேதனை இழிந்து பாருங்க, இன்னைக்கு முடித்து விட்டிருக்கிறார். எல்லாவற்றையும் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? மாற்றி இருக்கிறார். அப்ப இயேசு சொல்றாரு, அவருடைய காயங்கள் எப்படி வந்ததுன்னா, சகரியா 13:6 பார்த்தீங்கன்னா, என்னுடைய சகோதரர்களால் என்ன பண்ணது ஏற்பட்ட காயம்ன்றார். நினைத்திருப்போங்க. சகரியா 13. அவர் காயங்கள் எப்படி வந்துச்சுன்னு அவர்கிட்ட கேட்டோம்னா அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, சகரியா 13:6 பாருங்களேன். அப்பொழுது ஒருவன் அவனை நோக்கி, உன் கைகளில் இருக்கிற இந்த படுகள் ஏதென்று கேட்டால், என் சிநேகிதரின் வீட்டிலே காயப்பட்டதினால் உண்டானவைகள். சிநேகிதரின் வீட்டில் காயப்பட்டனால இது உண்டாச்சான் பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு உங்களுக்காக அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? காயத்தை ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்திருக்கிறார். அடுத்து பாருங்க, யோவான் 19:2 சொல்லுகிறது, அவருக்கு என்ன பண்ணாங்கன்னா முள்முடியை சூட்டினார்கள். பாருங்க, இந்த முள் எப்படின்னா 1.5 நீளம் ஆழம் கொண்டதாக இருக்கு பாருங்க இந்த முள்முடி. நம்முடைய தலைப்பகுதியில இதை நம்ம நரம்பு பகுதியில நம்ம அடிச்சு செலுத்தும் போது என்ன நடக்கும்னா, தலையில தான் நிறைய ரத்தம் ஓடும். உங்களுக்கு தெரியுமா? தலையில அடிபட்டாதான் ரத்தம் என்ன பண்ணது டக்குன்னு நிற்காது. இந்த தலைப்பகுதியில் அவ்வளவு நரம்புகள் இருக்கிறது. அவ்வளவு நரம்புகளுக்குள்ளும் ரத்தம் பாய்ந்து செல்லும். அந்த தலையில அடிச்சோடனே ரத்தமா ஒழுகி, வேதத்துல வாசிங்கன்னா போதும், அவரை சுத்தி அவரை வச்சாங்கல்ல ஒரு துணி, அந்த துணி முழுவதும் அவருடைய ரத்தத்தினால் துவைக்கப்பட்டதா இருந்தது என்று வேதம் குறிப்பிடும். அது என்ன துவைக்கப்பட்டது? அவருடைய மண்டையிலிருந்து அவ்வளவு ரத்தம் தன்னுடைய சரீரம் எல்லாம் நனைக்கப்பட்டதா இருந்தது. கொஞ்சம் ரத்தம் போனாலும் எல்லாரும் என்ன பண்ணாங்க? அன்கான்சியஸா மாறிடுவாங்க, கோமாக்கு போயிடுவாங்க. ஆனா இயேசு இதையெல்லாம் செய்து முடித்தார். அப்ப இவர் மனிதன் அல்ல என்பதை
இங்கு காண்பித்து கொண்டே யோவான் வருகிறார். நல்லா கவனிங்க, யோவான் ரொம்ப நல்லா டீப்பாக பார்த்துருக்கிற ஒரு ஆள். அவர் ஆரம்பத்துல இருந்தே சரியானதை பார்த்துக்கிட்டே வராரு பாருங்க. யோவான் வந்து சுவிசேஷத்துல ரொம்ப முக்கியமான யோவானுடைய சுவிசேஷம் அவர் தான் ரொம்ப முக்கியமானதை பார்த்துக்கிட்டே வருவார். ஆழமா பார்க்குற ஒரு மனுஷன் யோவான். அவர் பார்த்துருக்காரு பாருங்க, தலையில் நிறைய ரத்தம் ஓடும் பாருங்க, பாவம் சாபம் என்ற கவலை பாருங்க இவனை சுமந்து கொண்டு இருக்கிறது. இயேசு பாருங்க அதை எல்லாவற்றையும் இன்னைக்கு என்ன பண்ணார், சுமந்து தீர்த்திருக்கிறார். இந்த கவலைன்ற பாரம் பூரா இந்த தலையில தான் இருக்குது பாருங்க. தலை எதுக்கு வலிக்குது, ஏதாவது ஒன்று நினைச்சு கவலைப்படும் போது, ஏதாவது ஒன்று நினைச்சு துக்கப்படும் போது தலையில அவ்வளவு பாரம் உண்டாகிறது. வேற எங்கேயும் பாரம் உண்டாகாது, முதல் தலையில தான் உண்டாகும் பாருங்க. அப்படியே தலை வலிக்கும், இது எப்படி பண்ண போறோம், அப்படி பண்ண போறோம், இப்படி பண்ண போறோம், எப்படி நடக்க போகுது. கர்த்தர் சொல்றாரு, இந்த கவலைக்கெல்லாம் உள்முடி அவருடைய தலையிலே சூட்டப்பட்டாயிற்று. நான் சொல்லுகிறேன், கவலை என்னும் வாழ்க்கை நிலையிலிருந்து நம்முடைய தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, விடுதலையாக்கி இருக்கிறார். அப்ப கவலை என்று பாருங்க வரும் பொழுது அவர் மீட்டு இருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். பாருங்க, யுத்தம் எங்கு நடக்கிறது அப்படின்னா 2 கொரிந்தியர் 10 எழுதப்பட்டிருக்கிறது. 3 இருந்து 5 வரைக்கும் நீங்க வாசிச்சு பாருங்க. துரைத்தனங்களோட அதிகாரம் போராட்டம் இல்லை, மாம்சத்தோடு ரத்தம் போற. எதுக்கு நம்ம போராட்டம் இருக்குது, சிந்தனையில் போராட்டம் உண்டு என்று கொரிந்தியர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த சிந்தனையில், அப்ப சிந்தனைனா என்னது, மண்டலம் கரெக்டு தானே, தலையில இருக்கிற மண்டலம், இது கபாலஸ்தான். அதைத்தான் அன்னைக்கு ஆண்டவரும் சொன்னார், கொல்கத்தா என்னும் கபாலஸ்தலம். அது என்னன்னா இயேசு மண்டை ஓடு அப்படின்னே சொல்லுவாங்க, இயேசுவின் மண்டை ஓடு. அந்த மண்டை ஓட்டில் இருந்த எல்லாவித கவலைகளும் பாரங்களும் கொல்கத்தா என்னும் இடத்தில் உள்ள மண்டை ஓடு என்னும் ஸ்தலத்துல இயேசு அதை சிலுவையிலே முறியடித்திருக்கிறார். இன்னைக்கு வந்து நீதிமொழிகள் 23:7 சொல்லுகிறது, எப்படி சிந்திக்கிறோமோ ஒரு மனிதனுடைய சிந்தனை எப்படி அவனுடைய வாழ்க்கையும் அப்படியே. இப்ப இயேசு எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தனால இப்ப இதை நாம் விசுவாசிக்கும் போது கவலைகள் நம்மளை மேற்கொள்ள முடியாது. மனிதனுடைய மோசமான செயல் எங்கு நடந்தது தெரியுமா, சிலுவையை கவனிங்க. அன்பின் நிமித்தம், அன்பு வேணும், அன்பை பார்க்கணும்னா அதையும் சிலுவையை பாருங்க. அப்ப சிலுவை தேவனுடைய சிறந்த குணத்தை எடுத்து காட்டுகிறதா இருக்கிறது. the best of God's love and grace and அவருடைய கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம் எல்லாவற்றையும் இயேசுவின் சிலுவை நமக்கு இன்று எடுத்து காண்பிக்கிற இருக்கிறது. அப்ப மனிதன் எவ்வளவு பாவம் செய்தார் என்பதையும் சிலுவையில பார்க்கலாம். பாவம் எவ்வளவு கொடியது கெட்டது என்பதையும் சிலுவையில பார்க்கலாம். அதுக்காகத்தான் அவர் எல்லாவற்றையும் செஞ்சார். அப்ப சிலுவை ஒரு அடையாளம். மரண தண்டனை, துக்கம், சோகம், வேதனை, வலி எல்லாவற்றையும் சிலுவை சுமந்து தீட்டுட்டு இன்னைக்கு என்னன்னா இந்த சிலுவை அதை மாற்றி இருக்கிறது. அதான் உண்மை. அதை எப்படி மாற்றி இருக்கிறது, சிலுவையை இன்னைக்கு நம்பலாம், சிலுவையை இன்னைக்கு நம்ம விசுவாசிக்கலாம், சிலுவை நம்மளை உயர்த்தும், சிலுவை நம்மளை சுகப்படுத்தும், சிலுவை நம்மளை அன்புக்கு நேராக கூட்டி சொல்லும், சிலுவை எல்லாவற்றையும் இன்னைக்கு என்ன பண்ணும், நம்மளை சுத்திகரித்து நம்மளை நீதியின் பாதையில் இந்த சிலுவை என்ன பண்ணும், நடத்தும். ஆமென். நான் சொல்லுகிறேன், சிலுவை குறித்த ஒரு வெளிப்பாடு உண்டாவதாக. அப்ப 3 காரியங்களை இன்னைக்கு பார்த்தோம். ஒன்று என்னது, முதலாவதாக தோட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்ன செய்தார் என்பதையும், அவர் சவுக்கடி வாங்கினது எதற்காக என்பதையும், மூன்றாவதாக அவருடைய கிரீடங்கள் எதற்காக என்பதையும் கொஞ்சம் நினைவு கூறுங்க. அதனால தான் அவர் போறதுக்கு முன்னாடி சொன்னாரு ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை சொன்னாரு, இதை என் நினைவாக செய்யுங்கள். அவருடைய நினைவு என்னது, இதுதான் அவருடைய நினைவு. இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு பாருங்க, இன்னைக்கு கம்யூனியன் எடுக்கிறப்ப இதையெல்லாம் ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க. அவர் எனக்காக டபுள் பிளஸிங் வச்சிருக்காரு. அவருடைய பிக்கப்பட்ட அடிகள் நிமித்தம் இன்னைக்கு சுகம், இன்னைக்கு என்னுடைய பாவங்கள் கழுவப்படுகிறது. நீங்க எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சு வந்து நீங்க உட்கார்ந்திருந்தாலும் சரி, அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் சுத்திகரித்து தூய்மையாக்குறது உண்மை என்பதை யோவான் நம்மளுக்கு இன்னைக்கு சொல்லி இருக்கிறார். யோவான் சொல்வது உண்மையானால் அப்ப நாம் அதை விசுவாசித்து பருகும் பொழுது அவருடைய வார்த்தை நம்மளுக்கு என்ன பண்ணுகிறது, உண்மையாக மாறுகிறது. ஆமென்.